ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல். டுடே நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இட்லி சப்பாத்தி தோசை அதுக்கு தொட்டுக்க ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு எங்கள் ஆற்றுல நம்ம ஊரில் வந்து ஒரே வெயில் தான். இன்றைக்கி வந்து மேகமூட்டமாக அப்படியே மழை வர மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறையா பேர் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது, அதே மாதிரி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஊரில் வந்து மழையா வெயிலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அது என்ன பார்க்க போகிறோன்றதை சொல்லிடுறேன். என்ன டிஷ்ஷுங்கிறது பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு இருக்குது நம்மள்கிட்ட. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா உருளைக்கிழங்கு தான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடப்பா தான். கும்பகோணம் தஞ்சாவூர் ஸ்பெஷல் கடப்பா தான் நம்ம பண்ண போகிறோம். ஈஸியாக தான் இருக்குது. சரி, வ்ளாக் போட்டு காமிச்சிடலாம் உங்களுக்கு வீடியோவா அப்படின்ட்டு தான் நான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம மாத்தில் வந்து நைட்டு வந்து தோசை இட்லிக்கு தான் பொதுவாக எல்லாருமே செய்வேன், கண்டிப்பாக எனக்கு தெரியும். நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக தோசைக்கும் செய்வோம், இட்லிக்கும் செய்வோம். இட்லிக்கு சூப்பராக தான் இருக்கும். அதே மாதிரி தோசைக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. நாங்கள் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் வந்து என்னோடய 2 கை அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் குக்கரில். அதே மாதிரி உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி சும்மா பீஸாக நறுக்கி குக்கரில் வேக வைக்க போகிறேன். எல்லாத்தையுமே போட்டு சேர்ந்த மாதிரி வச்சுருவேன் நான். இந்த மாதிரி வேணுங்கிற அளவு போட்டு தண்ணி விட்டுருங்கோ. பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு 2 ஒன்றாவே போட்டுடலாம். நம்ம பார்த்தீங்களா, இது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுன்ட்டேன். அடுப்பும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மஞ்சப்பொடி போட வேண்டாம், போட்டோம்னா பொங்கி வழுகும். அதனால் எப்பயுமே மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்காது. இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடிடலாம். நம்ம குக்கரை மூடிட்டோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 6 சவுண்டு விட்டுக்கலாம். நல்லா சவுண்டு வந்து வேகட்டும். வெந்தக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் வந்து மொத்தம் 6 சவுண்டு 7 சவுண்டு விட போகிறேன். இந்த மாதிரி 3 சவுண்டு வந்துருக்கு, இன்னும் 3 சவுண்டு வரணும். நல்லா இந்த மாதிரி வேக வைங்கோ. நான் நறுக்கின மாதிரி உருளைக்கிழங்கு 4 நறுக்கிட்டேன்னா வெறும் தோலை மட்டும் உரிச்சுட்டா போதும், அப்படியே கடப்பாக்கு போட்டுட்டா போதும். சிம்பிளாக தான் நான் செய்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கோ. இதில் நான் வந்து ஒரு 4 வெங்காயம் உரிச்சு வச்சுட்டுருக்கேன். அதில் 2 வெங்காயத்தை நறுக்கிட்டேன். சரி, இந்த 2 வெங்காயத்தையும் காமிக்கலாம் அப்படின்ட்டு. சும்மா ரொம்ப பொடியாகவும் நறுக்க வேண்டாம், ரொம்ப பெருசாகவும் நறுக்க வேண்டாம். இந்த மாதிரி நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி, அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் பொருட்கள் மட்டும் அரைக்கணும். அது என்னென்ன பொருட்கள்னு நான் சொல்லிடுறேன். சரி, எதுவுமே தேவையில்லை. கடப்பாவும் ஈஸி தான். இந்த மாதிரி கும்பகோணத்தில் தஞ்சாவூரில் மட்டும்தான் இந்த கடப்பாலாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சைடு வந்தால் தான் நம்மளுக்கு கடப்பான்னு ஒன்று இருக்கே அப்படின்றது ஞாபகமும் வரும். எனக்கும் அப்படி தான். இப்போ தான் கடப்பான்னு ஒன்று இருக்கே அப்படின்னு ஞாபகம் வந்து டக்குன்னு சரி செய்வோமே அப்படின்னு செஞ்சுட்டுருக்கேன். அவ்வளோதான். வெங்காயமும் நறுக்கிட்டேன், உங்கள்கிட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி தான். இன்னும் சைடில் ஆவி சவுண்டு வந்துட்டுருக்கு. இந்த சைடில் நம்ம வெங்காயமும் நறுக்கிட்டோம். இந்த மாதிரி பண்ணி பாருங்க, டக்குன்னு பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். பாசி பருப்பும் உருளைக்கிழங்கும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் தோல் உரித்து மசித்து போட்டுட்டேன். சும்மா கையிலேயே மேஷ் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த என்ன அரைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இது என்னென்ன அரைச்சேன்னு சொல்லிடுறேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வாசனை பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் கடப்பா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். அடுத்து எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வாசனை பொருட்கள் பிடிச்சதுன்னா இதிலே வாசனை பொருட்களும் போட்டுக்கலாம். சப்போஸ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அந்த மாதிரி அரைச்சி விட்டுன்ட்டு இதில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு போட போகிறேன். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சோன்னே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுடலாம்.
நான் வந்து வாசனை பொருட்கள் வீடியோ பிடிக்காதுன்றது நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால தான் நான் போடலை. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதிலே போட்டுக்கோங்க. வாயில் எப்படினாலும் அது தென்படும், ஒதுக்கி தான் வைக்கிறோம். அரைச்சி விட்டா வாசனையாக இருக்கும், அதான் வாசனை பொருட்கள். ஸோ நான் அதனால் அரைச்சி விட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ரௌன் ஆனவுடனே இந்த வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை போட்டுடலாம். இப்போ நம்மளோட வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுது, கண்ணாடி பதுத்து. இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட தக்காளி நல்லா வதங்குது பார்த்தீங்களா, இந்த சமயத்தில் கொஞ்சமாக ஜல விடுங்கோ, நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வேகட்டும். இப்போ நம்ம தண்ணி விட்டோம்ல, அது நல்லா கொதிக்கிறது. இந்த சமயத்தில் நம்ம பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, வேக வச்சுருந்தோம்ல, அதை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி விட்டுலாம். இதில் இப்படி மெதுவாக தண்ணிச்சு எல்லாத்தையும் விட்டுருங்கோ. தண்ணி விட்டு நல்லா அடம்பி விட்டுருக்கோம். ஏன்னா பாசிப்பருப்புங்கிறதுனால டக்குன்னு கெட்டி ஆகிடும். இப்போ நான் பாசிப்பருப்பு கரைச்சதை விட்டுன்ட்டேன். நல்லா கிளப்புவோம். இப்போ நான் வந்து இந்த வாசனை பொருட்கள் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கோ, அதையும் இப்படி விட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து ஒரு கொதியாக கொதிக்கட்டும். இளம்பி விட்டுருங்கோ. அரைச்சி வச்சுருக்கிறது பாசிப்பருப்பு எல்லாமே போட்டேன். இன்னும் நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் விட்டு சாப்பிட்ற மாதிரி இப்படி கெட்டியாக இருக்கட்டும். கொஞ்சம் கொதி வரட்டும். நான் வந்து கொத்தமல்லிலாம் போட்டுன்றேன். நல்லா அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அப்புறம் லேசாக மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு, ஏன்னா பாசிப்பருப்பே நல்லா கலராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்கோ. அவ்வளோதான், போதும். எல்லாமே போட்டுட்டேன். கொதி நல்லா வரட்டும். வந்தோடனே முடிஞ்சுது. கொஞ்சம் ஒரு அரை சிட்டிக்கு சர்க்கரை மட்டும் போட்டுக்கோங்க டேஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி ஈஸின்றது ஏன் சொல்கிறேன்னா, பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுட்டோம். வெங்காயம் தக்காளி மட்டும் நம்மளுக்கு வதங்கினா போதும், வேறு எதுவுமே இல்லை. வாசனை பொருட்கள் வாசனை அந்த பச்சை வாசனை போகிற வரையும் கொதிக்கணும். அவ்வளோதான். இந்த கொதி வருது பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் தான் கடப்பா. நல்லா கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்னும் ஒரு கொதி வரட்டும். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனல் லுக் வந்துடுது. கடப்பா ரெடி ஆகிடுது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஈஸியாக இருக்குன்னா ஈஸியாக இருக்குன்னு சொல்லுங்க. நானும் ஈஸியாக தான், என்னோடய விளாகை பொறுத்தவரையும் ஈஸியாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலை பொறுத்தவரையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நான். அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.